அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நேர தொழுகைகளுக்கான சிறந்த நேரங்கள். ஃபஜ்ர் தொழுகை. பாங்கு சொன்ன உடனேயே தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த சுன்னா. தொழுகை முடிந்ததும் இருட்டின் காரணமாக திரும்பிச் செல்பவர்களை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆரம்ப நேரத்திலேயே ஃபஜ்ர் தொழுகையை தொழுது முடித்திருப்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு மூலம் அறியலாம். சுபுஹ் மற்றும் இஷா தொழுகைகளின் சிறப்பை அறிந்தால் மக்கள் தவழ்ந்தேனும் அதற்காக வந்து சேர்வார்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். லுஹர் தொழுகை. பாங்கு சொன்ன பிறகு சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் கழித்து தொழுவது சிறந்தது. கடுமையான வெயில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை தாமதப்படுத்தி தொழுதிருக்கிறார்கள். எனவே கடும் வெப்பத்தில் தாமதித்து தொழுவதற்கு அனுமதி உள்ளது. அசர் தொழுகை மற்றும் மஹரிப் தொழுகை. இந்த 2 தொழுகைகளையும் பாங்கு சொன்ன உடனேயே தொழ வேண்டும், தாமதிக்கவே கூடாது. மஹரிப் தொழுகைக்கு முன் பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் விருப்பப்பட்டவர்கள் 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுது கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இஷா தொழுகை. இந்த தொழுகையை முடிந்த அளவுக்கு தாமதித்து தொழுவது சிறந்தது. இரவில் 1/3 ஒரு பகுதி கழிந்த பிறகு தொழுவதோ இஷா தொழுகைக்கான சரியான நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆண்கள் கட்டாயம் ஜமாத்துடன் தொழுவது சிறந்தது. வீட்டில் தொழும் பெண்கள் இஷா தொழுகையை தாமதித்து தொழுவது சுன்னத்தான விஷயம்.